அல்லாஹுல் அலீம். அல்லாஹ்வினுடைய மிக பெருக்கிருபையால் 23 நோன்புகளும் 24 தராவீஹும் முடித்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய அனைத்து அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இன்றைக்கி 28ஆம் ஜுஸ் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டுச்சு. சூரத்துல் முஜாதலால் ஆரம்பித்தது கிட்டத்தட்ட நடுவில் ஒரு 10 சூறாக்கள் ஓதப்பட்டுச்சு. கடைசியாக தஹரீமோட ஓதி முடிக்கப்பட்டுச்சு. இதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம 2 நாளைக்கு முன்னாடி இந்த உலகத்தில் நமக்கு தாய் தந்தைகள் இருந்தாங்க, பெற்றோர்கள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களை எந்த முறையில் பார்த்துக்கணும், அவர்களுக்கு எப்படிலாம் பணியுடை செய்யணும் என்ற விஷயத்தை பார்த்தோம். அதே பெற்றோர்கள் வஃபாத் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த கட்டத்தில் என்ன பண்ணுறது, 2 நாளைக்கு முன்னாடி இருக்கும் பொழுது என்ன செய்யணும்னு பார்த்தோம். இப்போ இல்லைன்னா என்ன செய்யணும் அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது. இன்றைக்கி ஓதப்பட்ட வசனத்தில் அப்படி தான் வருது. ரப்பனா ஃபிர் லனா எப்படி துவா கேட்கணும் அப்படின்னா, எல்லாம் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரு, வலி இஹ்வானின் அல்லதீன சபகூனா பில் ஈமான், ஈமானோடு எங்களுக்கு முன்னாடி வஃபாத் ஆனாங்கல்ல எங்களுடைய சகோதரருடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிச்சிரு, வலா தஜஅல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவருடைய விஷயத்தில் தவறான சிந்தனை எங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்துடாத, ரப்பனா இன்னக ரவுஃபுர் ரஹீம், யா அல்லாஹ் நீ ரவுஃப் மென்மையானவன், ரஹீம் என்பதாக சொல்லி முடிக்கப்பட்டுச்சு. நேற்று கூட சொன்னல ரஹ்மான் ரஹீம் வித்தியாசம். ரஹ்மான்ன்றது உலகத்தில் நீ கரெக்டாக பார்த்தீங்க, நீ ஓதப்பட்ட ஆயத்தில் மறுமை சார்ந்து வரும் பொழுது அல்லாஹ் ரஹீம் தான் பயன்படுத்துகிறான். இப்போ இந்த விஷயம்லாம் இருந்து கொண்டு இருக்குது. இப்போ அல்லாஹ் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறா அப்படின்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் துவா கேட்குறீங்க. எப்போ துவா கேட்டாலும் நமக்காகவும் துவா கேட்கணும். நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தாய் தந்தை வஃபாத்தாக இருக்கலாம், நம்முடைய உடன் பிறந்த சகோதரர்கள் வஃபாத்தாக இருக்கலாம், சொந்த பந்தங்கள் நண்பர்கள் யாராவது வேணும் வஃபாத்தாக இருக்கலாம். அவங்களுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா பாவ மன்னிப்புக்காக நம்ம துவா செய்யணும், துவா செய்ய கடமைப்பட்டிருக்கோம் என்பதாக சொல்லப்படுது. இன்னும் எந்த அளவுக்கு சொல்லப்படுது அப்படின்னா, நம்மளை விட அதிகம் தேவை உடையவர்கள் அவர்கள் தான், நம்மளை விட அதிகம் தேவை உடையவர்கள் அவர்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு நன்மை போகக்கூடிய அந்த வழி என்பது ஸ்டாப் ஆயிடுச்சு. எந்த வழியுமே அவங்களுக்கு நன்மை போகாது, அவங்க எந்த விதத்துலையும் நன்மை செய்யவும் முடியாது, எல்லா வழியுமே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னா இந்த துன்யாவில் இருக்கக்கூடிய நாம் தான் செய்ய முடியணும், நம்ம தான் செய்யணும். அதான் சொல்லப்படுது, உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது வஃபாத் ஆகிட்டு அப்படின்னா அவர்களுக்காக ஒவ்வொரு வக்திலையும் நம்ம துவா செய்யறது, ஒவ்வொரு நேரத்திலையும் அவர்களுக்காக துவா செய்கிறது. நபியவர்கள் 2 விஷயம் சொல்லுவாங்க இறந்தவர்களுக்காக செய்ய வேண்டிய விஷயத்தில் 2. ஒன்று அவர்களுக்காக துவா செய்யணும், 2வது அவர்களுக்காக சதக்காக்கள் செய்யணும், சதகத்துல் ஜாரியா. நம்ம கபிர்ஸ்தானுக்கு போனால் கூட பெரிய பள்ளியாசில் கூட போனீங்கன்னா முன்னாடி பெருசாக ஒரு போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம், ஓ கபூர்வாசிகளே உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். அப்போ உள்ளே போகும்போதே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா துவா செஞ்சுட்டு தான் உள்ளே போகிறோம். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, அதிகமாக அவர்களுக்கு துவா செய்ய கடமைப்பட்டிருக்கும் என்பதாக செய்யுது. 2வது விஷயம் சதகத்துல் ஜாரியா, அவங்க பேரில் அதிகமாக சதக்காக்கள் செய்கிறது. எவ்வளோ முடியுமோ அவர்களுக்காக அதிகமாக சதக்கால் செய்கிறது. இந்த சதக்காக்கள் இந்த துவாக்கள் தான் நம்முடைய பாஷையில் சொல்கிறோம் ஈசால் சவாபுன்னு சொல்கிறோம். இது எல்லாமே போகும்னா கண்டிப்பாக போகும். இன்றைக்கி நிறைய பேர் கேட்பாங்க, நம்ம போய் யாசின் ஓதுனா அவங்களுக்கு போகுமா, அவங்களுக்காக சாப்பாடு கொடுத்தா அந்த நன்மை அவங்களுக்கு போகுமா, அவங்களுக்காக நான் ஒரு ஆடு கொடுத்தா அந்த நன்மை அவங்களுக்கு போகுமா, அவங்களுக்கான இந்த நோன்பு வைக்கிறேன் இதெல்லாம் போகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போகும். ஹதீஸில் அதுக்கு உண்டான எல்லா விதமான தெளிவான ஆதாரங்கள் இருக்குது. ஒரு சஹாபி சஅத் இப்னு உபாதா அப்படின்னு ஒரு சஹாபி, அவங்களுடைய தாய் வஃபாத் ஆயிடுவாங்க. தாய் வஃபாத் ஆகக்கூடிய நேரத்தில் அவங்க ஊரில் இல்லை வெளியூரில் இருக்கிறாங்க. அப்போ எல்லாம் முடிச்சுட்டு வந்த பின்னாடி கேட்குறாங்க, ரசூல் நேராக நபிட்டு வந்து கேட்குறாங்க, யார் ரசூலுடைய தாய் வஃபாத் ஆகிட்டாங்க, இப்போ அவங்களுக்காக நான் ஏதாச்சும் சதக்காக்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது நபியர்கள் தாராளமாக செய்யலாம் என்பதாக சொன்னாங்க. அதே போல் இன்னொன்று ஒரு சஹாபி சாதுன்ற ஒரு பெரிய ஒரு சஹாபி, அவர் கேட்பார், யார் ரசூலுல்லாஹ் என்னுடைய தாய் வஃபாத் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு நான் ஏதாச்சும் செய்யணும்னு ஆசைப்படுறேன், என்ன செய்யலாம் அப்படின்னு நபிகிட்டே கேட்கும் பொழுது நபியர்களே சொல்லுவாங்க, அந்த நேரத்தில் மதீனாவில்
தண்ணீர் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கும், தண்ணீருடைய தேவை மக்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ சொல்லுவாங்க, ஒரு கிணறை என்ன பண்ணுங்க, வாங்கி முஸ்லீம்களுக்காக நீங்கள் வக்ஃபு செஞ்சுருங்க, முஸ்லீம்களுக்கு அதுலேருந்து எல்லாமே தண்ணி எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்வாங்க. அதே போல் போவாங்க, என்ன பண்ணுவாங்க, ஒரு கிணறை வாங்கி முஸ்லீம்களுக்காக வக்ஃபு செஞ்சுருவாங்க. அதுலேருந்து தண்ணிகள் எவ்வளோ எடுத்து பயன்படுத்துனாங்களோ இதனுடைய முழுக்க நன்மை என்ன பண்ணும், அவருடைய தாயகருக்கு போய்கொண்டே இருக்கும். முதல் விஷயம். ரெண்டாவது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்முடைய தாய் தந்தைகள், நம்ம உடன் பிறந்தவர்கள், நம்ம சொந்த பந்தங்கள் யாராவது வஃபாத் ஆயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் மீது ஏதாவது கடன் இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேற்றணும். கடன் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பொறுப்பை நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த பொறுப்பை எடுத்து நம்ம அந்த கடனை கொடுத்தணும். நபியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரும்பாலும் சஹாபாக்களுக்கு ஜனாசா தொழுகை வைக்கிறதுக்காக வருவாங்க. ஒரு தடவை ஒரு சஹாபியுடைய வஃபாத்துக்காக வருவாங்க, முன்னாடி வந்துடுவாங்க, முன்னாடி சஃபில் வந்து தொழுவிக்கிறதுக்காக வந்துடுவாங்க. எப்பயுமே நபியர்களுடைய ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் கேட்பாங்க, அந்த ஜனாசா சம்மந்தமாக சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. உறவு முடிச்சிருக்கிறாரா அப்படின்னு 2-3 விஷயம் கேட்பாங்க. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, கடன் வச்சிருக்கிறாருன்னு கேட்பாங்க. ஆமான்னு சொல்லப்படும். சொன்னோன்னே என்ன பண்ணுவாங்க, தொழுகு வைக்க வந்த நபியவர்கள் அப்படியே பின்னாடி போயிடுவாங்க. உங்கள் சகோதரருக்கு நீங்களே தொழுவைங்க, நான் போகிறேன்ட்டு பின்னாடி போயிடுவாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு சஹாபி அபு கத்தாதா அப்படின்னு ஒரு சஹாபி என்ன பண்ணுவாங்க, யார் ரசூலுல்லாஹ், அவருடைய கடனை நான் பொறுப்பேற்றுக்கிறேன். கடன் எவ்வளோங்க, வெறும் 2 தீனார், 2 தீனார் தான். ஆனால் நபியர்கள் அந்த 2 தீனாருக்காக என்ன பண்ணாங்க, தொழுகு வைக்க வந்தவங்க முன்னாடி வந்தவங்க அப்படியே பின்னாடி போயிடுறாங்க. இப்போ அபு கத்தாதா என்ன பண்ணுறாங்க, நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே நபி என்ன பண்ணுறாங்க, முன்னாடி வராங்க, தொழுகு வைக்கிறாங்க. தொழுகு வச்சு முடிஞ்சு அடுத்த நாள் அந்த சஹாபியை பார்க்குறாங்க, அபு கத்தாதாவை பார்க்குறாங்க. இந்த மாதிரி 2 தீனார் கொடுக்குறோன்னு சொன்னீங்களே, கொடுத்து முடிச்சுட்டீங்க, கடனை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு. அப்போ அந்த சஹாபி இந்த தோட்டத்தில் சொல்கிறாரு, அடக்கம் பண்ணி இப்போ தானே 1 நாள் 2 நாள் தான் ஆகுது, என்ன அர்ஜென்ட்டு, நம்ம அதுக்குள்ளே கொடுத்து முடிச்சிட்றேன் என்ற அந்த தோட்டத்தில் இல்லை யாரும் சொல்ல, நான் சீக்கிரம் கொடுத்துறேன் என்பதாக சொல்கிறாங்க. அதுக்கடுத்து தொடர்ந்து 2-3 நாள் நபியர்கள் பார்க்குறாங்க அந்த சஹாபியை, ஆனால் கடனை நிறைவேற்றினான்னு கேட்கவே இல்லை. ரொம்ப நாள் கழித்து திரும்பவும் அந்த சஹாபியை பார்க்குறாங்க, அபு கத்தாதாவை பார்க்குறாங்க. அப்போ திரும்பவும் கேட்குறாங்க, அந்த 2 தீனார் என்னாச்சு, கொடுத்தீங்களா இல்லையான்னு கேட்குறாங்க. கரெக்டாக ஞாபகம் வச்சு நபியர்கள் திரும்ப கேட்குறாங்க. அப்போ அந்த சஹாபி சொன்னார், யாரசுலா கொடுத்து முடிச்சிட்டேன், கலைத்து தைனஹா, அவருடைய கடன் எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். அப்போ நபியர்கள் சொன்னாங்க, நீங்கள் கடனை முடித்த பின்னாடி தான் அந்த கபூரில் உள்ள இந்த சஹாபியினுடைய உடலில் இந்த உஷ்ணம் இருக்குது, அது குளிர்ச்சியானதாக மாறுதுன்னு சொன்னாங்க. இன்னொரு சம்பவம் வரும், நீண்ட சம்பவம், சுருக்கமாக ஒரே வரியில் முடிச்சிடுறேன். போரில் போய் ஷஹீதான ஒரு சஹாபி, போரில் போய் ஷஹீதான ஒரு சஹாபி, அவர் இன்னொரு சஹாபியுடைய கனவுல வந்து சொல்வார், நான் வந்து கடன் வச்சுட்டு வந்துட்டு போருக்கு வந்தப்போ நான் ஷஹீதாயிட்டேன், ஆனால் கபூரில் எனக்கு கஷ்டங்கள் ஏற்படுது என்பதாக சொல்கிறாங்க. எனவே என்ன பண்ணுங்க, என்னுடைய கடனுக்கு நீங்கள் பொறுப்பு எடுத்துக்கிட்டு நீங்கள் என்னுடைய கடனை நிறைவேற்றுங்க என்பதாக சொல்லப்பட்டுச்சு. நமக்கு தெரியும் ஷஹீதுக்கு எவ்வளோ நன்மை அப்படின்னா, போருக்கு போய் வெட்டுப்பட்டு அவருடைய ஒரு துளி ரத்தம் இந்த பூமியில் உழுறதுக்கு முன்னாடி எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சிடறான், கடனை தவிர. கடனை மட்டும் ஏன், கடன் அப்படின்றது ஒரு அடியாருக்கு செலுத்த வேண்டிய ஒரு விஷயம், ஒரு அடியார் சம்மந்தப்பட்டது. அதனால் அல்லாஹ் என்ன பண்ணலாம், அந்த பாவத்தை மட்டும் மன்னிக்கிறார். அப்போ அந்த சஹாபி கனவுல வந்து சொன்ன பின்னாடி கடன் நிறைவேற்றப்படுது. திரும்ப அந்த சஹாபி சொல்கிறாரு, கனவுல திரும்ப அந்த ஷஹீதான சஹாபி வராரு, இப்போ தான் என்னுடைய கபூரில் நிம்மதியாக இருக்குது, இப்போ தான் எனக்கு நல்ல நிலைமை நான் இருக்கேன் என்பதாக சொல்லப்படுது. இதே கண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவினர்கள் யாரெல்லாம் வஃபாத்தாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக நம்ம துஆவும் செய்ய வேண்டும், அவர்களுக்காக அதிகமாக சதகாக்கள் செய்யணும், அவர்களுக்காக ஏதாவது கடனை விட்டுட்டு போனால் அதையும் நிறைவேற்றணும். இதையெல்லாம் நம்ம அவர்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமையாக இருக்குது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மூதாதையரை கபர்களை சொர்க்கத்தினுடைய பூஞ்சோலை ஆக்கி தந்தருவானாக. நாம் அனைவரும் கடன் இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன். வாஹித் தவானில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.